இந்த சேகரத்துல எப்போ வேலைக்கு சேர்ந்தனும் அப்ப இருந்து இந்த ஆலய பணி முழுக்க முழுக்க என் தலையிலேயே தான் விடியுது. யாருக்காவது ஒரு பொறுப்பு இருக்கா? இந்த ஆலயத்துக்கு உள்ள வர்ற வழி, ஆலயத்துக்கு உள்ள போற வழி, காம்பவுண்டுக்கு உள்ள வர வழியிலேயே இவ்வளவு டிராபிக், எல்லாத்தையும் நம்மளே தான் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. பேசாம வாய் குட்டியார் பண்ணி ராஜினாமா பண்ணிட்டேன். ஐயோ வேண்டாம், சோத்துக்கு போறது இருக்கட்டும். ஐயோ இந்த டென்ஷன்ல அதை மறந்துட்டேனே. ஐயா அந்த வர ஸ்பெஷல் பிரசங்கியா இருக்கு, 4 இட்லி ஒரு விழுந்த வடை. ஓ வாய் ஏன் பழகுது? உளுந்த வடை வாங்கி வைக்க சொன்னாரே. சரி, முதல்ல ஆலயத்தோட கதவை திறப்போம், முதல் மணி அடிப்போம், 2வது மணி அடிக்கிற அந்த கேப்ல போய் இட்லியை வாங்கிட்டு வந்துருவோம். முதல்ல கதவை திறந்து விடுவோம். கதவு சத்தம் வித்தியாசமா இருக்கு, என்ன பண்ண வேண்டியிருக்கு? மணி அடிப்போம். இட்லி வாங்கிட்டு ஷபா, இந்த ஊர்ல எத்தனை பேரோ இருக்காங்க. அவனுக்குலாம் வராத கனவு எனக்கா வரணும். எங்க பாட்டி வேற சொல்லுவாங்க, காலையில அதிகாலை கனவு கண்டது அப்படியே படிக்கணும். நான் கண்ட கனவு படிச்சுச்சுன்னா என்ன ஆகும் இன்னைக்கு? ஐயோ, இது என்ன சொல்ல, யார்கிட்டமே நான் சொல்ல முடியும்? அதிகாலை கனவு வேற. எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, பரிசுத்தம் இல்லாம யாரெல்லாம் கோயிலுக்கு போறாங்களோ டமாட்டோ சத்தம் பார்த்தா எல்லாரும் இறந்து கிடக்காங்க. ஐயோ, இத போய் யாருன்னு சொல்ல, எப்படி சொல்ல? என்னை இப்படி புலம்ப விட்டுட்டாங்க இன்னைக்கு. ஒரு வழியா இட்லியை வாங்கி வச்சாச்சு. அடுத்து ஏதாவது ஆலயத்துல மற்ற வேலைகள் இருக்கான்னு பாப்போம். தம்பி, வெவின் தம்பி தானே நீ? எப்பவுமே முதல் மணி அடிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல அடிச்ச உடனேயே உள்ள வந்து நீ ஆலயத்துக்குள்ள போய் உள்ள உட்காந்து பாட்டு படிச்சுட்டு இருப்பிய. இன்னைக்கு ஏன் வெளியே காம்பவுண்டுக்குள்ள நடமாடிட்டு அடக்கா? அது வந்து என்ன? அது வந்து தயங்காம சொல்லு. கனவு. ஒரு கனவு சத்தவங்க. என்னது கனவு? கேட்கல இன்னும். ஒரு கனவு கண்டேன். ஒரு கனவு கண்டிருக்கா? சரி, நல்ல விஷயம் தானே. ஏபிஜே அப்துல் கலாம் என்ன சொன்னாங்க? இளைஞர்களை பார்த்து கனவு காணுங்கள் சொன்னாங்கல்ல. நீ வாலி பையன் கனவு காணணும்ல, நல்ல விஷயம் தானே. அதிகால கனவு. அதிகால அது என்ன நல்ல விஷயம்யா? அதிகால கனவு தானே பழிக்குன்னு சொல்லுவாங்க. கனவு சொல்றேன். கனவையா? எங்க சொல்லு. ஆலயத்துக்குள்ள பரிசுத்தம் இல்லாம யாரெல்லாம் போனாங்களோ டமான்னு ஒரு சத்தம். ஏதாவது மைக்கு கீழே விழுந்துச்சா? வார்த்தையில இறந்து கிடக்காங்க. ஐயோ, இடி இடி விழுந்த மாதிரி சத்தம் கட்டுச்சு. என்ன சொல்ற? நல்ல வேலை காலையில முதல் மணி அடிச்சு கதவை திறக்க வந்தனா, அப்போ உள்ள போகல, லேட் ஆயிட்டு வெளியே இருந்தே கதவை தள்ளி திறந்து விட்டுட்டு ஓடிட்டேன். அதிகால கனவு பழிக்குமா? இப்ப 2வது மணி அடிச்சுட்டா உள்ள போடுவேன், என்ன செய்வேன்? நான் யார்கிட்ட சொல்லி காத்திருந்தேன், நீங்க தான் வந்திருக்கீங்க. அதிகாலையில் தூங்க சொன்னா அதிகாலையில் கனவு உன்னை போட்டு ஆள் மண்டை. இந்த கனவு எனக்கா வரணும், உங்களுக்கு வந்திருக்கலாம்ல. ஆமா, இது வேற என்ன பொறுத்து வரலையே நீ? என்ன செய்ய? நீ என்ன உள்ள போய் பாக்குறியா? நீங்க உள்ள போறீங்களா? ஐயா வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த சபையில நான் 37 வருஷமா உபதேசரா இருக்கேன். சரி, இந்த குட் மார்னிங் கூட நான் தான் சொல்றேன், வேற யாரும் சொல்றது இல்ல. 37 வருஷமா ஏன் சார் இருக்கீங்க? 37 வருஷமா உபதேசரா இருக்கேன். 33 வருஷமா கொயர் மாஸ்டரா இருக்கேன். ஓஹோ, சின்ன பையன் என்ன வயர் மாஸ்டர் பரவாயில்ல இருக்கட்டும். நான் கர்த்தருக்காக எதையும் சகிப்பேன். ஓஹோ, சகிப்புத்தன்மை எனக்கு இருக்கு. தம்பி, இந்த தம்பி சர்ச்சைக்கு வர மாட்டேன், இன்னைக்கு ஏன் வந்திருக்கான் சார்? அவன் கரெக்டா வந்துருவான். ஆமா, ஏன் கண்ணுதான் தெரியுது இல்லையா? நீங்க தான் லேட்டா வருவீங்க. சரி, போயிட்டு இங்க பாருங்க, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? என்னது ரெடி பண்ணி? கீபோர்ட் எல்லாம் தொடச்சு வச்சிட்டீங்களா? தொடச்சு எல்லாம் நேத்தே வச்சாச்சு. நான் அந்த கீபோர்ட்ல ஏறி அன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன், 2 எலி ஏறி ஓடுது. எலியா? ஆமா,
சரியா தொடச்சு வைக்கணும் தம்பி. அது வாசி பார்க்க வந்திருக்கோம். சரி, இப்போ நம்ம மசம் நிக்க வேண்டாம். இன்னைக்கு பிரசித்தி பெற்ற பிரசங்கர் வேற வராரு. நான் வேகமா உள்ள போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்றேன். சரி சரியா? உள்ள போய் ரெட்டா சரிங்க சார். என்ன நாங்க ஏன் இப்படி வெளியே நின்று இப்படி பேசிட்டு இருக்கோம்? தம்பி, ஆலயத்துக்கு வெளியில நிக்க கூடாது. இது நல்ல காரியம் கிடையாது. சரி, நல்ல காரியங்களை படிக்கும். நம்ம சபையில 1000 ரூபாய் சொல்லிட்டே இருக்காங்க, வெளியில உட்கார்ந்து பேசாதீங்க, வெளியில நிக்காதீங்கன்னா நீங்க வெளியில தான் நின்னுகிட்டு இருக்கீங்க. இது நல்ல பழக்கமா? நான் போய் இன்னும் ஆராதனை தொடங்கல, இப்பவே நீங்க பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. இருங்க தம்பி, நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து மறந்துடுவேன். சரி, அதனால சத்தம் இல்லாம இருக்கணும். சரியாமா? போமா. சரி, உள்ள வாங்கடா மசம். இருங்க சார். என்னப்பா இந்த பையன் இருக்கான்ல? ஆமா ஆமா ஆமா. பாருங்க, அதிகாலையில நேரமா எந்திரிச்சு பல்ல தேய்ச்சமா, மூஞ்சிய கழுவணுமா, பைபிள வாச்சமா, ஜோம் பண்ணமா இல்லாம தூங்கி கிடந்திருக்கான். சரி, அதிகாலையில உனக்கு ஒரு கனவு வந்திருக்கு. யார் இந்த தம்பிக்கா? கனவாடா? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். என்ன உனக்கு என்ன பொண்ணு கல்யாணமா ஒழுங்கா இருக்கு? அது ஒழுங்காயிட்டுடா. என்னது கனவுல? என்னடா கனவு? நல்ல கனவா? அதை நீங்க முடிவு பண்ணுங்க, நாங்க சொல்றேன், காதை கொடுங்க. மைக்க திட்டுறாதீங்க. ஆராதனை முடிஞ்சிச்சுன்னு கிளம்பிட போறாங்க. இல்ல, தோசை சுட்டுக்கிட்டு இருந்தேன், நோட் அதுல வச்சுட்டு வந்துட்டேன். சரி, எடுத்து எத்தனை நோட்டு சார்? இங்க வாங்க சார். நீங்க வீட்டுல வச்சுட்டு வரல, நேத்து ஈவினிங் சர்வீஸ்க்கு வந்து இங்க தான் வச்சுட்டு போயிருக்கீங்க. உள்ளதான் இருக்கு. தம்பி, நீங்க பேசிட்டே இருங்க, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு. என்ன தேவ பிரசன்னமா? கை இப்படி நடுங்குது. போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, நிப்போம், இதுல நிப்போம். பாடியான மாதிரி ஒருத்த வாடா, உள்ள அனுப்பிடுமா சார்? தோத்திரம் சார். பெரிய ஓத்திரம். தம்பி, இங்க பாரு, ஸ்தோத்திரம் சொல்லணும். தோத்திரம்னு சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம் சார். அப்படி நல்லா தெளிவா சொல்லு. செந்தமிழ் சொல்லு. ஸ்தோ 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 ஸ்தோ. யூத் கை என்னது? மொபைல் சார். இது பைபிள் எங்கடா? இதுதான் சார் ஸ்டைலா இருக்கு சார். நீங்க வேற திடீர்னு ஒரு அதிகாரத்தை வாசின்னு சொல்லியிருந்தீங்க. அது பழைய பாடம் புதிய பாடம் எங்க போய் தேட. இதுன்னா வேற ஒண்ணு உள்ளவே ஆப்ல போய் அப்படி எடுத்துருக்கான் சார். நான் முதலே சொன்னேன், இவன் ரொம்ப பேசுவான். உள்ள அனுப்பி பாடி அனுப்பிடுவோம் சார். சொல்லுங்க தம்பி. இன்னைக்கு அறிவிப்பு கொடுக்கறதுக்கு மறந்துறாங்க. என்ன மரண அறிவிப்பா சார்? யூத் மீட்டிங் அடுத்த வாரம், அதனால இன்னைக்கு அறிவிப்பு கொடுங்க. பாரு, மறுபடியும் சொல்றேன், யூத் மீட்டிங் சொல்றது சரி. மொத்த யூத் 36 பேர் இருக்கான். 2 பேர் வாரான். அதுல ஒருதே ரசனா கலக்க பேர் தான். ஒருதே எங்க போனே தெரியல. நீ மட்டும் இருந்து பாட்டு பாடுற. அது என்ன பாட்டுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அது உள்ளத்தின் ஆழத்துல இருந்து பாடுவோம் சார். சரி தம்பி, உங்களுக்கு கேட்காது. சரி, இப்போ நீங்க சர்ச்சையில போகணும் அப்படித்தானே? ஆமா. இந்த இருக்காருல்ல தம்பி, பிரவீன் இருக்காருல்ல? ஆமா, தெரிஞ்ச தம்பி தான். மீட்டிங்ல வராரா? அவரு எங்க வராரு? கூப்பிட்டா வீட்டுக்கு நான் சாப்பிட பொண்ணு ஓடிடுறாரு. சரி, அந்த தம்பி இன்னைக்கு அதிக ஆளையில ஒரு கனவு கண்டிருக்காரு. ஆமா, அந்த கனவு கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். ஏற்கனவே வீக்கான பாடியா இருக்கான், சொன்னா பாதியில போயிட்டானா தூக்கிட்டு போயிருவாங்க. என்ன கனவு சார்? அது சொல்லுவார். இங்க காதை அது வந்து போயிருச்சு. இந்த பாருங்க, போயிருச்சு. தம்பி ஒடிஞ்சு விடுறாங்க. அங்க பின்னாடி எங்க பாருங்க, நிறைய யூத் அங்க சுத்திட்டு இருக்காங்க. ஆமா, கூட்டிட்டு வந்துடட்டுமா? அவங்கள பிறகு கூட்டிட்டு வருவோம். முதல்ல நீங்க உள்ள போயிட்டு வாங்க. இல்ல சார், நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன். எல்லாரும் பின்னாடி வரக்கூடாது, முன்னாடி தான் போனுங்க. தம்பி, சண்டே ஸ்கூல் சார், இங்க வாங்க. சின்ன பிள்ளைலாம் முதல்ல வந்த உடனே பாட்டு பாடுறதுக்கு வழியா சரியா வந்து சண்டே ஸ்கூலுக்கு ஒரு நாள் வராம இருக்க கூடாது. என்ன, அவர் சண்டே ஸ்கூல் இன்சார்ஜா? சண்டே ஸ்கூலுக்கு இருங்க சார், நான் அவங்க கிட்ட தான் கேள்வி கேட்கிறேன். நீங்க சண்டே ஸ்கூல்ல நல்ல பண்டம்லாம் கொடுத்தோம், கிஃப்ட்லாம் கொடுப்போம். நான் தெரியாம தான் கேட்கிறேன். நீங்க உபதேசர் தானே? ஆமா, உபதேசர் கம் கோய் மாஸ்டர். இல்ல, கரெக்டா லிஸ்ட பார்த்து யாருக்கு பர்த்டே, யாருக்கு வெட்டிங் டேட் தெரிஞ்சு கரெக்டா வீட்டுக்கு போய் ஜோம் பண்றீங்களே. ஆமா, அவங்க கேக் தராங்க, டீ குடிப்பீங்க. ஆமா, காணிக்க பைபிள் வாங்குறேன். இருக்கட்டும், ஒரு நாள் ஆகுது. இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லலாம்ல சார்? சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுத்து தானே நம்ம உங்களை சர்ச்சுக்குள்ள கூட்டு வர முடியும்.
எதுவும் கொடுக்காம சும்மா கூப்பிட முடியுமாங்க? சொல்லுங்க, இனிமே வீட்டுல போய் சொல்லுங்க. என்ன சார், எத்தனை வருஷமா சண்டே ஸ்கூல் எடுத்துட்டு இருக்கீங்க? அது ஒரு 10-25 வருஷமா போயிட்டு இருக்கு சார். போன வாரம் அந்த பையனை ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னேன், அவன் ஈனி சிரிக்கான். அவன் நீங்க பாட்டு பாட சொன்னது வந்து பல்ல காட்டு சொன்ன மாதிரி உனக்கு கேட்டிருக்கோம் சார். இதோட ஒரு பெரிய வேடிக்கை, அன்னைக்கு ஒருத்தருக்கு எபேசியன்னு சொல்லி கொடுத்தேன், அவன் ஒபேசியா ரபிகா. அவங்க இங்க பாருங்க, நான் என்ன சொல்லணும்னா, இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அவங்களுக்கு சர்ச்சில் வரும்போது ஏதாவது பண்ண கொடுக்கணும். இதான் சரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பிரைஸ் தானே கேட்டிருக்கீங்க. ஆமா ஆமா, கோயிலுக்கு வீட்டுக்கு 2 கேட்டு சேர்த்து கேட்டுருங்க. சரி கேட்டுறேன். பாருங்க, நாங்க ஏன் வெளியில நிக்க நீங்க கேட்கணும். கேட்கறேன். இந்த தம்பி இருக்காப்ல, இந்த தம்பி நீங்க அதிகாலையில ஒரு கனவு மாட்டாங்க. இந்த தம்பி சண்டே ஸ்கூல்ல நான் பார்த்தே இல்லையா, டைரக்டா யூத் மீட்டிங் கண்டடா. அவர் என்ன கனவு கண்டார்னா அவன் சொல்லு. கதவுங்க அப்படி இல்லைங்க, புத்தி உள்ள 5 சிஸ்டர் அப்படி பாடுங்க. இன்னைக்கு சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற பாட்டு ராகம் மறந்து போச்சு. வீட்டுல போய் ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டைரக்டா சண்டே ஸ்கூல் பார்த்துட்டு போறோம். நீங்க வர முடியாது. நீங்க முதல்ல அந்த சர்ச்சுக்குள்ள போய் எட்டி பாத்து கனவு கண்டா, இந்த கனவு கண்டா இன்னைக்கு பார்த்து நான் பிரசித்தி பெற்ற ஊழியரை கூப்பிட்டுருக்கேன். அப்படியா? அது நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளை வரல. இங்க சார், இங்க அவருக்கு கழுத்துலயும் காலையும் கொஞ்சம் பிரச்சனைங்க. அதான் உன்னை கேட்க நினைச்சேன். வா, எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ பட்டணங்கள், எத்தனையோ வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறேன். ஆனால் மண்டபத்திலே வரிசையாக நின்று வரவேற்ற ஒரு சபையை நான் இங்குதான் பார்க்கிறேன். எத்தனை சந்தோஷம். ஆமா, உள்ள வாங்க, நிறைய பாப்பீங்க. நான் வரேன். வாசல்ல நின்று இப்படி பார்த்தேன்னு சொன்னேன், அப்படி உள்ள வாங்க, அப்பதான் நிறைய தெரியும். வரிசையாக நிற்பது சரிதான். என்னை வரவேற்க மாலை எதுவும் கீழே இல்லையே. இல்லங்க, போகும்போது போட்டுதாங்க அனுப்புவோம். சொல்லிலே குற்றம் இருக்கிறது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். போட்டு வரவேற்க வேண்டும். கோயிலுக்குள்ளே காலையில டிஃபன் நல்லா இருந்துச்சு. 5 இட்லி உளுந்த வடை. இவர் யார்? அவர் யூத். உங்களுக்கு தேவை சத்து. சண்டே ஸ்கூல். சண்டே ஸ்கூல். சண்டே ஸ்கூலிலே சண்டை எதுவும் இல்லை. இல்ல சார், சமாளிச்சுட்டு இருக்கேன். சமாளிக்கீங்களா? நான் உபேசியர் எஸ், நீங்க தான் கோயர் மாஸ்டர். கோயர் மாஸ்டர் இருக்கீங்களா? 37 வருஷமா உபதேசம் இருக்கேன். 33 வருஷமா கோயர் மாஸ்டர் இருக்கேன். ஆல் ரவுண்டரா இருக்கீங்க. உங்கள் திறமையின் வாழ்த்துக்கள். 37, 33. நல்லா இருக்கு. அவர் தம்பி பேபி, அவர்தான் இன்னைக்கு பிரச்சனை. ஒரு நிமிஷம். யார் அந்த பெவி? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது நான் பார்க்கிறேன். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். சொல்றது நல்லா இருக்கும்ல? அந்த இல்லைங்க, அப்படி நீங்க சொல்றது ஆசைப்பட்ட நான் சபையில உள்ள பேர்லாம் எழுதி தந்துருக்கேன். சரி. ஆமா, நம்ம உள்ள போனி தானே? நேரம் ஆயிட்டுலாம் மணி அடிக்க, நான் அடுத்த ப்ரோக்ராம் வேற போகுது. இல்லைங்க, இந்த தம்பி இன்னைக்கு அதிகாலையில ஒரு கனவு கண்டிருக்காரு. கனவு? ஆமா. கனவு கண்டால் என்னிடம் சொல்லுங்க. கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார், நான் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறேன். அது என்ன கனவு? நாங்க கொஞ்சம் காதை கொடுங்க. இல்ல, நீங்க மண்டபத்திலே அபிஷேகம் இருக்கிறது. கொத்தனார் அபிஷேகத்தோட கட்டியிருக்கிறார். யாரும் சர்ச்சுக்குள்ளே போக வேண்டாம். நாம் இங்கே நின்று ஆராதனை செய்வோம். எங்களுக்கு என்னமோ வள்ளி மாஸ்டர் வள்ளிக்கு விழுந்து வலிக்கு விழுது. பவர். அதாவது நான் எப்போதுமே பிரசங்கத்துக்கு முன்னாடி ஒரு பாடல் பாடுவேன். 7 பாட்டு பாடுறீங்க. ஆமா, நான் ஒரு திட்டத்துக்கு வந்திருக்கேன். நான் இன்று உங்கள் மத்தியிலே பேசும்படியாக கர்த்தரிடத்திலே கேட்ட வார்த்தை என்னவென்றால், பதறாதே. ஏன் பதறீங்க? அந்த தலைப்பில் உங்கள் பேச விரும்புகிறேன். பரோட்டா மாஸ்டர், கோயர் மாஸ்டர், பிரசங்கத்துக்கு முன்னாடி எப்போதுமே ஒரு பாடல் பாட விரும்புவேன். நீங்கள் பாடுங்கள். அது வேற ஒண்ணும் இல்ல, சிச்சுவேஷன் சாங். சிச்சுவேஷன் சாங்.
நீங்க வேற பாட்டு செலக்ட் பண்ணிருக்க கூடாதா? சந்தோஷம் பொங்குதே, யாருக்கு? சந்தோஷம் பொங்குதே. அங்கே ப்ளஸ் பண்ணுங்க. நான் நீ ப்ளஸ் பண்ணணுமா? ஆசீர்வாதமா இருப்பாய். உங்களுக்கு ப்ளஸ் தேவையில்ல. தலையை கழிச்சிட்டீங்க. தம்பி, ஆலயத்துக்குள்ள போறியம்மா? ஆமாங்க. என் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். போகாத. அதோடு இருக்கிறார். அவர் பேர் என்ன சொன்னீங்க? பெபின். உங்கள் சபையை சேர்ந்த அந்த அண்ணன் பெபின் இருக்காரு. இன்னைக்கு அதிகாலையில ஒரு கனவு கண்டு இருக்கிறார். யாரெல்லாம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ஆலயத்திற்குள் போகிறார்களோ அவர்கள் மீது ஒரு இடி விழுகிறது, தமால் என்ற சத்தம் கேட்கிறது, பத்தடிக்கு விழுந்து செத்து விடுகிறார்கள் தம்பி. அதனாலதான் நாங்க எல்லாருமே இங்க நின்றுட்டு இருக்கோம், யாருமே உள்ள போகல. தம்பி உள்ள போயிட்டான், உள்ள போயிட்டான். ஏதாவது நடந்துருக்கா பாருங்க. தம்பி, நீ ஆலயத்துக்குள்ள போகும்போது ஒரு இடி விழுந்தது போல ஒரு சத்தம் கேட்கலையா? கேட்கலையா? உன் மேல எதுவுமே இல்லையா? என்ன ஆச்சரியமா ஏசப்பா நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்க. அவர் சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்திருக்காங்க. நமது பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருக்காங்க. அதனால நான் கோயில 2வது மணி அடிக்கும் போது நான் உள்ள போயிருவேன். நீங்களும் வாங்கலாம். ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஆண்டவர் மேல இருக்க அந்த நம்பிக்கை நமக்கெல்லாம் போயிடுச்சு. குற்ற உணர்ச்சி ஆலயத்திற்குள் போக அவருடைய பிரசனத்தின் கீழே நிக்க நம்மளை தடுத்துட்டு ஒரு சிறுவன் நமக்கு போதித்து விட்டான். அந்த மன தைரியத்தோடு நம்ம சர்ச்சுக்குள்ள இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனம் இறங்கும். நாமும் அநேக வேளைகளிலே ஆலயத்திற்கு செல்லாம வீட்டிலே இருந்துட்டு நம்ம அது பரிசுத்த வான்கள் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்றோம். குறைவுகளோடு பலவிதமான சோதனைகளோடு இருக்கின்ற நமக்கு இந்த ஆலயம் ஒரு தஞ்சமாக இருக்கிறது. இது ஒரு நல்ல கோட்டையாக இருக்கிறது, அரணையாக இருக்கிறது. இந்த ஆலயம் நன்மையை வழங்குகிறதாக இருக்கிறது. அருமையான சின்ன தம்பி இந்த ஆலயத்துல பரிசுத்தத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் தொழுது கொள்வோம் என்று சொல்லி சென்றார். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார். இந்த ஆலய வளாகத்திற்குள்ள இருக்கின்ற நானும் நீங்களும், ஆலயத்தின் பெருமைகளை அறிந்த நானும் நீங்களும், இந்த ஆலயத்திலே இந்த தேவாதி தேவனை, கத்தாதி கத்தரை, ராஜாதி ராஜாவை, மகிமை பொருந்தி ஆண்டரை நானும் நீங்களும் சிறப்பாக ஆராதிப்போம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு நபர்களையும், இந்த பகுதியில் வசிக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.